வெல்கம் டு அரிஸ் கல்வி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் வெரி இம்பார்ட்டன்ட் 6 மார்க் கொஸ்டின் 44, 45, 46 இந்த கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 44வது கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. செகண்ட் ஒன், பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. தேர்ட் ஒன், தமிழின் சீரழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. ஃபோர்த் ஒன், செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. ஃபிஃப்த் ஒன், சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க. சிக்ஸ்த் ஒன், அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. கொஸ்டின் நம்பர் 45க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கோரும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. செகண்ட் ஒன், குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. தேர்ட் ஒன், பண்டைக்கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. ஃபோர்த் ஒன், மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக. அடுத்தது 46வது கொஸ்டின் நம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனித நேய பண்புகளை விளக்குக. செகண்ட் ஒன், சூரியனை பிரசவிக்கும் பாறை என்னும் சிறுகதை உணர்த்தும் கருத்துக்களை சுவை குன்றாமல் சுருக்கி வரைக. தேர்ட் ஒன், பொறுப்புணர்ச்சி என்று இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. ஃபோர்த் ஒன், நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் நினைவலைகளை நயத்துடன் புலப்படுத்துக. ஃபிஃப்த் ஒன், உரிமை தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக அல்லது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. இது ரெண்டுல ஏதோ ஒன்று படிச்சுக்கோங்க. அதாவது உரிமை தாகமும் பாரதியின் கடிதம், இதுல ஏதோ ஒன்று படிச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போவே பப்ளிக் எக்ஸாமுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அரிஸ் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு டெய்லியும் வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.